முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். நீதிமொழிகள் 22:12 நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கையே வீண்போகாது. நீதிமொழிகள் 23:18 பொல்லாத மனுஷர் மேல் பெருமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. நீதிமொழிகள் 24:1 உன் சத்துரு பசியாயிருந்தால் புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. நீதிமொழிகள் 25:21 கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். நீதிமொழிகள் 22:12 நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18 பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாது, அவர்களோடு இருக்கவும் விரும்பாது. நீதிமொழிகள் 24:1 உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. நீதிமொழிகள் 25:21 கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். நீதிமொழிகள் 23:12 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 24:18 பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. நீதிமொழிகள் 24:1 உன் சத்துரு பசியா இருந்தால் ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. நீதிமொழிகள் 25:21 கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். நீதிமொழிகள் 22:12 நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18 சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. நீதிமொழிகள் 25:21 ஒரு ஊர்ல பெரிய மாங்காய் மரம் இருந்துதான். அதுக்கு கீழே குட்டி செடி இருந்துச்சான். அப்ப மாங்காய் மரம் பார்த்து குட்டி செடியை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சுதான். அப்ப நீ ரொம்ப சின்னதா இருக்க அப்படின்னு சொல்லிச்சான். அன்னைக்கு ஒரு நாள் காற்று பலமா அடிச்சுதான். அப்ப மாம்பழம் குட்டி செடி பக்கத்துல வீழ்ந்துச்சான். அப்ப செடி சொல்லிச்சான், நீ மட்டும் உயரமா இருக்க, நான் மட்டும் குட்டியோண்டு இருக்க அப்படின்னு சொன்னேன்ல, இங்க பாரு உன் பழமே என் பக்கத்துல வீழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப அன்னைக்கு ஒரு நாள் மழையோட காற்று பலமா அடிச்சுதான். அப்ப லைட்டா மரம் சாஞ்சிருந்துதான். அப்ப தோட்டக்காரர்களை கூப்பிட்டாங்களாம். குட்டி செடி தோட்டக்காரங்களை கூப்பிட்டுதான். அப்ப அவர் அந்த கிளியெல்லாம் வெட்டி பாதுகாத்தாராம். அப்புறமா குட்டி செடி பார்த்து சொல்லிச்சான், உன்னை நான் திட்டி சிரிச்சா கூட பரவாயில்ல, அதனால ஏசப்பாக்கு நன்மை செஞ்சாதான் பிடிக்கும். ஒரு காட்டில் ஒரு யானை இருந்துச்சான். அந்த யானை பேர் லட்டுவான். அந்த யானை யாரை சொல்கிற பேச்சும் கேட்கவே கேட்காதான். அங்கே இருக்கிற விலங்கு சொல்லுமா, நீ ஏன் யாருக்கும் பேச்சு கேட்க மாட்டேங்கிற சொல்லிச்சான். அதை சொல்லிச்சான், நீங்கள் போங்க எனக்கு தெரியும்னு சொல்லிச்சான். அப்போது ஒரு நாள் பலற்ற காட்டும் மழையும் வீசிச்சா. அப்போ அங்கே இருந்த பாலம் உடஞ்சிருந்துச்சு. அப்போ எல்லா விலங்குக்கும் தெரியுமா. அப்போ எல்லா விலங்கும் சொல்லிச்சான், நீ ஏன் அங்கே போவாதன்னு சொல்லிச்சான். அப்போ அது யானை சொல்லிச்சான், எனக்கு தெரியும் நீங்கள் போங்கன்னு சொல்லிச்சான். அப்போ ஆந்தை ஆந்தை சொல்லிச்சான், அவங்க சொல்கிறாங்க நீ ஏன் போகிறன்னு சொல்லிச்சான். அப்போ அது யானை சொல்லிச்சான், நீங்கள்
நீங்கள் போங்க, எனக்கு தெரியும், நாங்கள் தாண்டி போயிடுவேன்னு சொல்லிச்சான். அப்போது யானை போகும்போது பால் உடஞ்சி கீழே விழுந்துச்சான். அப்போது யானையை காப்பாற்ற யாருமே வரலையாம். அப்போ யானையவே தட்டி தட்டி மேலே வந்து ஒரு மரத்து கீழே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்துச்சான். அப்புறமா ஆந்தைக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுச்சான். என்னை மன்னிச்சுன்னு சொல்லிச்சான். ஆந்தை சொல்லிச்சான், தன்னோட தப்பை தானா உணர்ந்தா உண்மையான மனுஷன் இந்த உலகத்திலே வாழ முடியும் சொல்லிச்சான். ஆதாம் ஏவாள்னு 2 பேர் கணவன் மனைவி இருந்தாங்களாம். அவங்களுக்கு வந்து காயின் ஆபேல் அப்படின்னு 2 பசங்க இருந்தாங்களாம். அதில் வந்து காயின் தான் பெரியவனா, ஆபேல் வந்து சிறியவனா. இவங்க 2 பேரும் தினமும் ஒரு வேலைக்கு போயிடுவாங்களாம். காயின் வந்து விவசாயம் பண்ணுவானா, ஆபேல் வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக போயிடுவானா. ஒரு நாள் ஏசப்பாக்கு காணிக்கை கொடுக்கறதுக்காக காயினும் ஆபேலும் காயின் வந்து அவன் வந்து விவசாயம் பண்ணுறதுனால அவனுடைய விளைச்சல் இருக்கிற கனி பழங்க காயெல்லாம் எடுத்துன்னு அவன் வந்தானா. ஆபேல் என்ன பண்ணானா, அவன் மேய்க்கிற ஆட்டுக்குட்டியே முதல்ல பிறந்த நல்லா கொழுத்ததாக இருக்கிற ஆட்டுக்குட்டியே எடுத்துன்னு போனானா. ஏசப்பா கிட்ட எடுத்துன்னு போயிட்டு இந்த காணிக்கை 2த்தையுமே கொடுத்தாங்களாம். ஆனால் ஏசப்பா வந்து காயின் கொடுத்ததை வாங்கலையாம், ஆபேல் கொடுத்ததை மட்டும் வாங்கினாராம். அதுக்கு ஒன்றே காயினுக்கு பொறாமை வந்துடுச்சான். நான் கொடுத்தது மட்டும் ஏசப்பா வாங்கலை, ஆபேல் கொடுத்ததை வாங்கிட்டான்னு சொல்லிட்டு தன் சகோதரன் மேலே ஒரு பொறாமை வெறி வந்துச்சு. அவனை கொல்லணுன்ட்டு நினச்சானா. உடனே என்ன பண்ணானா, காயினையும் ஆபேலும் எங்கேயோ போயிட்டு இருக்கிறப்போ காயின் என்ன பண்ணானா, ஆபேலை ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போனானா. கூட்டிகிட்டு போயிட்டு காயின் வந்து ஆபேலை அந்த இடத்துல கொன்னுட்டானா. கொன்னுட்ட உடனே ஆபேலுடைய ரத்தம் வந்து ஏசப்பாவை கூப்பிட்டுச்சான். காயின் வந்து நிற்கிறப்போ ஏசப்பா வந்து காயினை பார்த்து கேட்டாராம், நீ என்ன பண்ணிட்டு வந்தேன்ட்டு. அதுக்கு காயின் சொன்னானா, நான் எதுவுமே பண்ணலைன்னு. அதுக்கு ஏசப்பா சொன்னாராம், ஆபேலோடைய ரத்தம் என்னை கூப்பிட்டுச்சு, நீ ஆபேலை கொன்னுட்ட அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்ணாராம், அவங்ககிட்ட சொன்னாராம், உன் சகோதரன் எங்கே அப்படின்னு கேட்ட உடனே காயின் சொன்னானா, எனக்கு என்ன தெரியும், நான் என்ன அவனுக்கு காவலாளியா அப்படின்னு சொல்லி காயின் சொன்னானா. சொன்ன உடனே ஏசப்பா சொன்னாராம், நீ ஆபேலை கொன்னுட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால நான் உனக்கு ஒரு சாபம் விடுறேன்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்ணாராம், இனிமேல் உன்னுடைய விளைச்சல்ல நீ வைக்கிற பயிர் எதுவுமே விளைச்சல் எதுவுமே விளையாது அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்ணாராம், அவனுக்கு சாபம் விட்டுட்டாராம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம சகோதரன் சகோதரிகளை நம்ம பாதுகாக்கணும். ஆமென். வேதம் எனக்கு ஆகாரமா தினமும் ருசித்திடுவே, ஜெபம் செய்வது எனக்கு பெலனா தினமும் ஜெபித்திடுவே. வேதம் எனக்கு ஆகாரமா தினமும் ருசித்திடுவே, ஜெபம் செய்வது எனக்கு பெலனா தினமும் ஜெபித்திடுவே. இயேசுவின் சத்தம் கேட்டே கீழ்ப்படிந்து வாழ்ந்திடுவே, இயேசுவோடு பேசிடுவே, அவர் பேச மகிழ்ந்திடுவே, இயேசுவோடு பேசிடுவே, அவர் பேச மகிழ்ந்திடுவே. வேதம் எனக்கு ஆகாரமா தினமும் ருசித்திடுவே, ஜெபம் செய்வது எனக்கு பெலனா தினமும் ஜெபித்திடுவே. Ready? Wow! Samba music. Yeah, one. Wow. One. Super. Yeah, super பண்றீங்க boys. நீங்க தான் செம. Yeah. Wow. Are you ready? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர்,
கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கோழி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த. வெரி குட், நல்லா பண்றீங்க. ஜீவன் தந்த ரட்சகர். Music, come on. 1 2 1 2 1 2. சாக்குபோக்கு சொல்லாமல் சொல்லாமல், சாக்குபோக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, சாக்குபோக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, காக்கும் சட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பு, காக்கும் சட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பு. கோழி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். மியூசிக் பண்ணலாமா? எஸ், சூப்பர். லாஸ்ட் டான்ஸா. தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும். Are you ready? 3 4. தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும், தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் திட்டமாய் இயேசுராஜன் செட்டையின் கீழ். Are you ready? திட்டமாய் இயேசுராஜன் செட்டையின் கீழ் இருப்பாய். கோழி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது பாடுங்க. சத்தமா கேட்கல, சத்தமா பாடுங்க. சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கடைசி பாட்டு இது. நம்ம பசங்க நல்லா உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். லேசியாக இருக்காதே, பிஸியாக உன்னை வைத்துக்கொள். லேசியாக இருக்காதே, பிஸியாக உன்னை வைத்துக்கொள். எறும்பை நோக்கி பார், சுறுசுறுப்பாய் மாறிடு. குடிமுயலை நோக்கி பார், கிறிஸ்துவில் பலனை பெற்றிடு. வெட்டுக்கிளியை நோக்கி பார், ஒழுங்கினை கற்றுக்கொள். சிலந்தியை நோக்கி பார், விடமுயற்சியை கற்றுக்கொள். லேசியாக இருக்காதே, பிஸியாக உன்னை வைத்துக்கொள்.
ஸ்தோத்திரிக்கு நம்ம கரங்களை தட்டி அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த பிள்ளைகளுக்காய் கூட அம்மா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. எல்லா பிள்ளைகளும் முன்னாடி வந்துடுங்க. சின்ன பசங்க, அன்னை கிளாஸ் பசங்க லக்ஷன் முன்னாடி வந்துடு. அப்படி இல்லைன்னா நீங்கள் முட்டி போட்டுறீங்களா? லக்ஷன் வா வா சீக்கிரம். அக்ஷய் பக்கத்தில் நில்வா. மகா கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த தந்தையே, பிள்ளைகளை உன் பாதப்படியில் வைக்கிறேன். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஆண்டவரே, இந்த சண்டே கிளாஸ்ல இந்த சின்ன வயதுல உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அவர்கள் வளர்ந்து வாலிப பருவம் அடையும் போது தேவனுக்கென்று எழும்புகிற பிள்ளைகளாக இன்றைக்கு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நான் செபிக்கிறேன். இந்த வசனத்தின் மூலமாக, ஸ்டோரியின் மூலமாக, நடனத்தின் மூலமாக கர்த்தர் பிள்ளைகளை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க முடியாது நான் செபிக்கிறேன். பிள்ளைகள் மனம் திரும்பும், பிள்ளைகளை பார்த்து அநேக மக்கள் ரட்சிப்புகளாக நடத்த நீ தெரிந்து கொண்ட இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நான் செபிக்கிறேன். உம்முடைய பாதத்தில் வைத்து தாழ்த்துகிறேன். இன்னும் பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்தில் வளர்ந்து விரித்தடிய நல்ல ஞானத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர்.